ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் கொஞ்சம் அவல் இருந்தால் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப நேரமும் தேவையில்லை. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் கலர் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலில் கல் நெல்லெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இந்த அவலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவலை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ லட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவலில் நிறைய அயன், ஃபைபர், விட்டமின் பி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா அவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை கையில் எடுத்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட்டுக்கு வரணும். இப்போ இந்த அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கும்போது லட்டு ஈஸியாக பிடிக்க வரும். இப்போ இந்த அவல் பவுடரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அவல் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் வேர்க்கடலையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வில் மீடியம் லோனு அப்பப்போ ஃப்ளேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வேர்க்கடலை ஃப்ரை பண்ணுறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் போதும். இப்போ இந்த வேர்க்கடலையை மிக்ஸ் ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ இதை பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 டைம் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அவல் பவுடரோடு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவு தேங்காய். பேக் சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த தேங்காவை ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்ம தேங்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்குறப்போ லட்டு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. பார்த்திங்கன்னா தேங்காயில் இருந்தால் ஈரெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் அவல் வேர்க்கடலை பவுடரோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்வீட்டுக்காக ஒரு கப் அளவு வெல்லம் பொடிச்சிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உருண்டை வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட இதுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இதை ஹீட் பண்ணால் போதும், பாகுப்பதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ எந்த பேனில் நீங்கள் லட்டு மிக்சிங் செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கல், மண், தூசி ஏதாவது இருந்தால் நல்லா ஃபில்டர் ஆயிரும். இப்போ இந்த பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல், வேர்க்கடலை, தேங்காய் பவுடர் மிக்சிங்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் சிரப் இந்த பவுடரில் நல்லா அப்சர்வ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வெல்லம் சிரப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஃப்ளேவர் கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா அவல் அரைக்கிறப்போ அதில் 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் அயன் இருக்கிற லட்டு ரெடி. வீட்டில் குழந்தைங்க லீவில் இருக்கிறப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அழகாக உருண்டை பிடிக்க வருது. இது செய்யவே காலியாயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சாப்பிட ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
நீங்களும் இந்த ஹெல்த்தியான அவல் லட்டு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.